தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி ஆடியன்ஸ் பற்றி தெரியும்? தெரிஞ்சால் நீங்கள் எல்லா படத்தையும் ஹிட் கொடுக்கலாம்ல. தெரிஞ்ச ஆடியன்ஸை புரிஞ்ச கதை எழுதி ஹிட் கொடுக்கலாம்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். லைக் அகெயின் எல்லா க்ரியேட்டர்ஸ் மாதிரியும் திருப்பியும் அரைச்சமாகவே அரைக்கிறோம், திருப்பியும் கதை க்ரியேட் பண்ணோம், ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணோம், ஆக்டர்ஸை மீட் பண்ணோம். அந்த சைக்கிள் போயிட்டே இருந்தது. எதுவுமே நடக்காத அந்த ஒரு டைமில் வந்து மஸ்கிட்டோ ஃபிலாசபி அப்படின்ற ஒரு படத்தை பண்ணேன். பட்ஜெட்டே இல்லாமல் என் வீட்லேயே ஸ்கிரிப்டும் டைலாக்ஸ் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணியிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காம விட்டுருப்பீங்க. அந்த படம் எடுத்துகிட்டு அதை வந்து எடிட் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதை எடுத்துகிட்டு ஒரு எடிட்டரை தேடி பெங்களூர் போனேன். என்னோடய நண்பர் அதில் நடிச்சிருந்தார், சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எடிட்டர் அன்றைக்கி காலையில் மீட் பண்ணல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வந்து பத்திரிகையாளர், டைம்ஸில் வேலை பார்க்குறாரு. அது கீழே ஒரு பார் இருக்குது, அங்கே பியர் நல்லாயிருக்கும். சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு நானும் அவர் அங்கே போய் வி ஆர் ஹேவிங் அ பியர். அப்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் தான் இந்த ஒரு அடுத்து வேறு ஏதாவது பண்ணலாம், காசு இல்லை, ப்ரொடியூசர்லன்னும் போது அவர் சொன்னார், கன்னடா இண்டஸ்ட்ரியில் 17 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன திருப்பியும் 17 lakhsக்கு சின்ன பட்ஜெட்டில் என்ன பண்ணுறது சுரேஷ் அப்படின்னு. இல்லை எதாவது யோசிப்போம். சரின்னு சொல்லி சர்வர்கிட்ட டிஷ்யூ பேப்பர் வாங்கி பென் வாங்கி இந்த ஒரு ஐடியாவை ஸ்க்ரிபிள் பண்ணோம். மத்தியானம் போய் 1 line ஆர்டர் க்ரியேட் பண்ணோம். அடுத்த நாள் பெங்களூர் ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் சென்னை வந்துட்டு அந்த எடிட்டரை பார்க்கல. மஸ்கிட்டோ ஃபிலாசபி பற்றி மறந்துட்டேன். அது எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே வந்து என்னோடய கோ டைரக்டர் ரவி கிட்ட இந்த ஐடியா சொன்னேன். அவர் சொன்னார், இது தமிழ்லேயே நல்லா பண்ணலாமே ஜேபி அப்படின்னாரு. சரி அப்படியா, சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் அதோட ஸ்க்ரீன் ப்ளே நான் எழுதுகிறேன். இது இங்கே நின்றுடுச்சு, எழுதிட்டேன், முடிச்சிட்டேன், அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த ஐடியா எனக்கு வந்து அங்கே ஏன் தோணிச்சு அப்படின்னு நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு முற்போக்குவாதியான ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று பண்ணோம் ஜேபி, ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்த டைம் நான் என்ன பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தேன், பிகாஸ் தெர் இஸ் நோ ஒர்க். அப்போ நான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ஒரு பட்டர்ஃப்ளையில், ஒரு கொக்கூனில் இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வெளியே கஷ்டப்பட்டு வெளியே வந்து சிறகு முளைச்சி அது பறக்குது. அதே மாதிரி பேரலி கட் பண்ணி ஒரு பொண்ணு அழகான ஒரு டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறான் அவங்க அம்மாவுக்கு. இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி அவளோட செக்ஷுவாலிட்டியை அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்கிறா. நான் வந்து என்னது அப்படின்ற ஓப்பன் அவுட் பண்ணுறா அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது ஜேபி, பட் அது வேணுமா, கொஞ்சம் வேறு எதனா சொல்லுங்களேன். ஏன் 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 அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வீட்டில் காட்ட முடியாது, கலீக்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னாரு. ஸோ அது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த கொஸ்டின்ல இருந்து எழுமினது தான் இந்த படம். ஸோ அதுக்கப்புறமா நான் அதை எழுத ஆரம்பித்தேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நிறைய மக்கள்கிட்ட பேசியிருக்கேன். பேசி அப்படி உருவாக்கின கதை தான் இது. ஸோ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா லென்ஸ் ரிலீஸ் ஆகுது. லென்ஸுக்கு அப்புறம் இது பண்ணலான்னு நினச்சேன். அண்டு ப்ரொடியூசர்ஸும் வந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து ரேவதி மேம், பிரகாஷ் ராஜ் அவங்கக்கிட்டலாம் இந்த கதையை பற்றி பேசினேன். பார்வதி அவங்களும் கதையை படிச்சிருந்தாங்க. பட் ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஆஸ் யூஷுவல் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், இது பண்ண வேண்டாம், கமர்ஷியலாக எனக்கு பெரிய ஆசைலாம் கிடையாது, போட்ட பணம் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை கொடுங்க அப்படின்னு கேட்டார். சார் அப்படி எனக்கு கதை பண்ண தெரியாதே சார், அப்படி போட்ட காசு எடுக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது, பிஸ்னஸ் தான் பண்ணோம், படம் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்றுடுச்சுங்க. அப்புறம் மஸ்கிட்டோ ஃபிலாசபிக்கு எடிட் பண்ணாமல் அது அப்படியே இருந்தது. ஒரு பையன் வந்து என்னை மீட் பண்ணுறான். இதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என்னோடய எடிட்டர் டேனி, அவன் வந்து நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், லென்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன், சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இப்படி ஒரு ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ண முடியுமா பாருங்கள் அப்படின்னு. அவன் வந்தான், அதை எடிட் பண்ணான். அது படமாச்சு. அதுக்கப்புறமா தலைக்கூத்தல் அவன் ஒர்க் பண்ணான். அதில் இப்போது காதல் என்பது பொதுவோட மேலேயும் பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கான். நான் ஏன் மஸ்கிட்டோ ஃபிலாசபி சொல்கிறேன்னா, இந்த மஸ்கிட்டோ ஃபிலாசபி நடக்கலை, நான் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் வந்து போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணலைன்னா இந்த படம் நடந்திருக்காது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து ஜியோ பேபி சார். ஏன்னா மஸ்கிட்டோ ஃபிலாசபி அன்றைக்கி மூவியில் ரிலீஸ் ஆகுது. ஜியோ பேபி அந்த படத்தை பார்க்குறாரு, பார்த்து ஃபேஸ்புக்கில் என் கூட கனெக்ட் பண்ணுறாரு, என் கூட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னோடய லென்ஸ் பார்த்தாரு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம். அன்றைக்கி அவரோட கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கிரேட் இண்டியன் கிச்சன் ரிலீஸ் ஆகுது. இட் பிகம்ஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் பெரிய பேர் எடுக்குது.
அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கால் பண்ணி, நான் அப்போ தலைக்கூத்தலோட ஒர்க்கில் இருக்கேன், ஆர் லாக்டவுன் டைமில், இந்த மாதிரி தமிழில் நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் கதை பண்ணலாம், இது படம் பண்ணலான் இருக்கோம் ஜேபி, கதை இருக்கான்னு கேட்டார். இந்த கதையை சொன்னேன். இமீடியட்டாக அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார். நான் என்னோடய பார்ட்னர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுகிறேன், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி தலைக்கூத்தல் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் பண்ணலான்னு. அன்றைக்கி கொடுத்த வாக்கு தான், அதை காப்பாற்றினார். அண்ட் தலைக்கூத்தல் முடித்த உடனே காதல் என்பது பொது உடைமை என்ற படத்தை பண்ணோம். இல்லை நான் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் மீடியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நான் ரீசெண்ட்லி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மீட் பண்ணேன். அவர் ஸ்டில் ஃபோட்டோக்காக இல்லை, அவர் படம் எடுக்க வந்திருக்காரு, அவர் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய பேர் சினிமா ஆசையோடு வந்து இருக்கீங்க. ஸோ அது சில பேருக்கு சீக்கிரமாக நடந்தது, சில பேருக்கு லேட்டாக நடக்குது, பட் கட்டாயமாக நடக்கும். அந்த முயற்சி இல்லாட்டினா நம்மளால் முடிஞ்ச அந்த சின்ன வேலை எதனா பண்ணிகிட்டு இருந்தால் அது வேறு இடத்துல கனெக்ட் ஆகும், அது வேறு இடத்துல கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆகி டெஃபினட்டாக நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் நடக்கும், அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மோட்டிவேட்டிங் இதுவாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி செகண்ட் பார்ட்டுக்கு வரேன். படம் எப்படி உருவாச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸாக ஜோமோன் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேசினார். பேசின உடனே அவர் சொன்னார், ஜிபி ஒரு 1 crore நம்ம முடிக்கணும், நம்ம ட்ரை பண்ணலாம், ஐ கேனாட் கிவ் யூ த வேர்ட், வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து ஜியோ பேபி கிட்ட பேசி டெஃபினட்டாக நான் ஒன்று மட்டும் சொல்லிட்டேன், இது வந்து அகெயின் ஒரு ஃபெஸ்டிவல் படமாக எடுத்து ஈஸியாக நம்ம வந்து ஃபெஸ்டிவல் எல்லாம் போகலாம், பாராட்டுகள் வாங்கலாம், அவர் வாங்காமல் போகலாம், பட் இது எப்படியாவது மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட் இல்லைனாலும் ஒரு ஜனரஞ்சகமாக ஒரு படமாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கிற படமாக க்ரியேட் பண்ணோம். ஸோ வி நீட் ஆக்டர்ஸ், வி நீட் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் லிஜோ மோல் பற்றியும் ரோஹினி மேடம் பற்றியும் ஜியோ பேபி சார் சொன்னார். சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஸ்ட்ரைக் அடிச்சு, பர்ஃபெக்ட் சார், ஐ மீன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போல் இருக்குது, எல்லாமே கூடி வருது அப்படின்னு தோணுச்சு. அண்ட் சொன்ன மாதிரியே தான் எனக்கு அது டிலே ஆகலை. அவங்கக்கிட்ட சொன்ன உடனே கதையை படிச்சுட்டு அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரோஹினி மேமும் அதே மாதிரி தான். அண்ட் கலேஷ் வந்து முன்னாடியே நான் அவனை கேஸ்ட் பண்ண வேண்டியது, லென்ஸில் என்னோட கேரக்டர் பண்ண வேண்டியது தான். கலேஷ் இஸ் அ தியேட்டர் ஆக்டர். அண்ட் ஸோ அவன்கிட்ட பேசினேன், அவனும் பண்ணுறேன்னு சொன்னான். லாஸ்ட்டு ஆஃபீஸ்லாம் போட்டு கேஸ்ட் பண்ண முடியாத கேரக்டர் வந்து வினித் சார் கேரக்டர் தான் இருந்தது. நான் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு யாரையுமே கிடைக்கல. அப்போ தான் என்னோட ஏடி பிரபு வந்து தெலுங்கு ஃபிலிம்லேருந்து ஒரு சீன் காமிச்சான், அதில் அப்பாவாக நடிச்சிருந்தார். அது பார்த்த உடனே நான் சொன்னேன், எஸ் இவர் தான் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவருக்கும் ஸ்கிரிப்ட் அமிச்சேன், அதுவும் ரொம்ப ஸ்மூத்தாக படித்த உடனே என்னை திருப்பி கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசினார், பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் இது ப்ரொடக்ஷனாக வந்ததுக்கு அப்புறமா இது ஷூட் முடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர் வந்து அதோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆர் த இபி அப்படின்னு சொல்லுவோம். நோபின் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு நோபின் 28 days we finished the film. Yeah, around 28 days நாங்கள் இந்த ஃபுல் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நோபின் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நோபின், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரை பற்றியும் நான் பேசினோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வர்றது கேமராமேன், சினிமோட்டோகிராஃபர் ஸ்ரீ சரவணன். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். அண்ட் அதையும் தாண்டி இப்போ நம்ம டிஜிட்டலில் வந்ததுனால இதோட கிரேடிங் அப்படின்ற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதோட கலர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்து இந்த கலர்ஸ் எல்லாமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இவ்வளோ அழகாகவும் வர்றதுக்கு காரணம் வந்து வர்ணா ஸ்டூடியோஸில் இருந்து அவங்க கிரேட் பண்ணி கொடுத்த அந்த குவாலிட்டி அண்ட் அவங்களோட பேஷன்ஸ் தான். நாங்கள் நிறைய வாட்டி சேஞ்சஸ், கரெக்ஷன்ஸ், எஸ்பெஷலி டேனி அண்ட் ஸ்ரீ வந்து விடவே மாட்டாங்க. ஒரு சின்ன கலர் வேரியேஷன், ஒரு சின்ன ஃப்ரேம் ட்ராப்பாக இருந்தாலும் விட மாட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண வர்ணா ஸ்டூடியோஸ்க்கு முதல்ல ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய வாட்டி அவுட் போகும், திரும்பி வரும், நிறைய வாட்டி போகும் வரும். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அங்கேருந்து நந்தன் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க, நந்தகுமார் அண்ட் ஃப்ரான்சிஸ் இங்கே இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் வேர் எவர் யூ ஆர்.
யா அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அதோட காஸ்டியூமர் சுபஸ்ரீ அவங்க வரல, 96 படத்தில் பண்ணவங்க. வேற வேற நான் எதனா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, எஸ் யா அனு பற்றி மறந்துட்டேன்ல. யா அனு அகெயின் மஸ்கிட்டோ ஃபிலாசபி, ஹேவ் டு கோ பேக் டு மஸ்கிட்டோ ஃபிலாசபி. மஸ்கிட்டோ ஃபிலாசபியில் தான் நான் அனுவை மீட் பண்ணுறேன். அதில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ லிஜோக்கு பேரா ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னும் போது எனக்கு அது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஆள் இருக்கணும்னு நினச்சேன். அவங்க அதுக்கு கரெக்டாக இருந்தாங்க. ஷீ இஸ் ஆல்சோ தியேட்டர் ஆக்டர். அண்ட் இந்த ஆக்டர்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் நிறைய லாங் ஷார்ட்ஸ் அண்ட் பெரிய கட் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து அவங்க ப்ரொஃபஷனலிசம் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான். எஸ்பெஷலி யூனோ ரோஹினி மேம், வினித் சார், யூனோ லிஜோ, அப்புறமா அவங்க 2 பேர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கெல்லாம் வந்து யூனோ இவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கு பெரிய காரணம் பக்கபலமாக இருந்தது அந்த ஆக்டர்ஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது இதில் முழுமையாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து வேலன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். நீங்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. அண்ட் மனிதர்களாக அந்த ரொம்ப நாசூக்கான, ரொம்ப வல்னரபிளான உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ தேர் ஆர்ட், த்ரூ தேர் பாடி, த்ரூ தேர் டைலாக்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தேட். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய பாராட்டுக்கள் அண்ட் மிகப்பெரிய தைத்தட்டுகள். ப்ளீஸ் கிவ் தம் அ பிக் ஹேண்ட். யா ஃபைனலி வந்து இந்த படத்தில் வந்து வீடு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஷார்ட் வீட்டில் இருந்திருக்கும். ஸோ ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டேன், இன்னைக்கு வரல அவர், மேபி இஸ் பிஸி ஒர்க்கிங். ஆர் சாமி சார், அவர் வந்து நான் அவர்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இந்த மௌனராகம் படம் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அந்த ஒரு ஃபீலில் எனக்கு நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ரொம்ப நல்லாவே அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் அப்புறமா வந்து நீங்கள் கேட்ட பாடல், நான் ஏன் அதுக்கு லாஸ்ட்டில் வரேன்னா அவங்கள பற்றி நிறைய பேசணும். அதனால் கடன் நாராயணன் அப்படின்ற மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் நீங்கள் கேட்ட 2 பாடலையும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அங்கே என்ன பிரச்சனையா? பேசலாமா? தேங்க்யூ. ஸோ அவர் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து தலைக்கூத்தலில் பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பாட்டு எனக்கு கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த படம் இதே மாதிரி ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இருக்குது கண்ணன் சார், நம்ம எப்படி பண்ணலாமா அப்படின்னோடனே, அது என்ன பட்ஜெட் ஏது அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அவர், நம்ம பண்ணிடலாம் ஜேபி வாங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி கண்ணன் சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அப்புறம் டெஃபினட்டாக அந்த பாடல் நான் உமா மேடம் கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சேன். ஃபஸ்ட்டு கட், எடிட் கட் காமிச்சு, இது ஒரு ரொம்ப முக்கியமான பாட்டாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் 2 பெண்கள், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சொல்கிறேன், 2 பெண்களோட காதலை வந்து நம்ம வந்து காமிச்சது இல்லை ஸ்க்ரீனில். இது ரொம்ப அழகாகவும் ரொம்ப கௌரவமாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கணும், எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்களும் ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு யாரையா மிஸ் பண்ணியிருக்கேன்? எஸ், இன்னொருத்தரை மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி நோபினுக்கு பக்கபலமாக ராஜேந்திரன் சார் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார் ஈபியா. அவர் இன்றைக்கி வர முடியல, ஊரில் இல்லை. அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை கரெக்டாக அந்த டைமில் முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணவர். அண்ட் யா ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். யா ஃபைனலி அதை மறந்துட்டேன் பாருங்கள். தேங்க்யூ ரவி. இந்த படத்தை எடுக்கிறது, அதை வந்து ஃபெஸ்டிவல் கொண்டு போகிறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஈஸியான விஷயம். நடந்துடும், எப்படியாவது நடந்துடும், அது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, ஓடிடி பிளாட்ஃபார்மில் விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு வேறையும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு கோபம்தான். ஏன்னா நான் இந்த படத்தை தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ண நிறைய பேர் தமிழில் பண்ணாதீங்க, மலையாளத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹிந்தியில் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது டெஃபினட்டாக நல்லா போகும், எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பண்ணாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருந்தது. பண்ணாதீங்கன்னு சொன்னால் அது டெஃபினட்டாக நம்ம பண்ணி தானே ஆகணும். அது ஏன் பண்ணக்கூடாது? தமிழ் ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. அது சொல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி ஆடியன்ஸ் பற்றி தெரியும்?
தெரிஞ்சால் நீங்கள் எல்லா படத்தையும் ஹிட் கொடுக்கலாம்ல, தெரிஞ்ச ஆடியன்ஸை புரிஞ்ச கதை எழுதி ஹிட் கொடுக்கலாம்ல, முடியாது இல்லையா? ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய கோபங்கள் எனக்குள்ளே இருந்தது, யூனோ. பட் இந்த படம் வந்து எடுத்து கோவாவில் ஸ்க்ரீன் ஆகிட்டு ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அவங்கெல்லாம் சொன்னது கரெக்டு தான். நான் தான் கோவத்தில் என்னோட ஒரு அரகன்ஸில் இதை பண்ணிட்டேனோ அப்படிலாம் எனக்கு நிறைய வாட்டி தோணிருக்கு. க்ரியேட்டர்ஸாக எல்லாருக்குமே தோணும். வி கோ த்ரூ அ ஃபேஸ் வேர் வி go through lot of depression and doubts and questions and lot of other things. அப்படி இருக்கும்போது நான் ஆல்மோஸ்ட் கைவிட்டேன். ப்ரொடியூசர்ஸ் they made the film, பட் அதுக்கப்புறமா சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ தியேட்டர் கொண்டு வரதுக்கான அந்த ஒரு பவரோ அந்த ஒரு பொசிஷனாக இல்லாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க க்ளீனாக, நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் டைரெக்டாக வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியல. ஐ வாஸ் இன் டோட்டலாக டவுனாக இருக்கிற டைமில் ஒரு ஏஞ்சல் மாதிரி எங்கேருந்தோ சொல்லுவோம்ல, நம்ம நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஏஞ்சல் மாதிரி சடன்லி ஒரு நாள் கலேஷ் கூப்பிட்றான் என்ன. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் படத்தை காமிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. லெஸ்பியன் படமாக வேணாங்க, நாங்கள் பார்க்கல, இட்ஸ் நாட் அவர் டைப் ஆஃப் ஃபிலிம், வேணாமே. சில பேனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணவும் வந்தாங்க, பட் எங்கள் பேர் போட வேண்டாம், அது போடணுமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கலேஷ் கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னால், தனஞ்சயன் சார் படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டாரு. நான் பார்த்துட்டாரா? எங்கே பார்த்தாரு? இல்லை அவர் பார்த்துட்டாரு, படம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார். என்ன கலேஷ் சொல்கிறீங்க? அப்போது நான் சொன்னேன், அது எனக்கு பெரிய நம்பிக்கையில் இதே மாதிரி கூப்பிட்டு ஏதாவது சொல்ல போகிறாங்க. இல்லை நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு தனஞ்சயன் தெரியும், பட் நம்ம எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம் அவரை, சரி போய் மீட் பண்ணலான்னு மீட் பண்ணேன். தென் அவர் வந்து சொன்னார், நான் ஃபுல்லாக பண்ணுறேன் ஜேபி, எடுத்து பண்ணுறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. நான் கொஞ்சம் ஐ டென்ட் பிலீவ் இட் இனிஷியலி, பட் தென் எஸ், அவர் சொன்ன மாதிரியே இமீடியட்டாக நான் ப்ரொடியூசர்ஸை கால் பண்ணேன், கனெக்ட் பண்ணேன், அக்ரிமெண்ட் முடிஞ்சது. அண்ட் சொன்ன மாதிரியே ரொம்ப சிறப்பாக இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் படத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ரீச் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ், எடிட், நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் மியூசிக்கை திருப்பியும் ரீவொர்க் பண்ணோம். அதுக்கு எல்லாமே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் என்னோடய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறமா சவுண்ட் டிசைன் ஆனந்த், அவனை எடிட்டர் கால் பண்ணாலே அவன் வந்து என்ன அப்படின்னு ஒரு லோ வாய்ஸில் தான் பேசுவான். இல்லை ஒர்க் அப்படியா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஃபுல்லாக அவங்களோட இதை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு பாட்டு தான் இருந்தது படத்தில், இன்னொரு பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மியூசிக் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், லிரிக்கல் வீடியோ க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நானும் ஆனந்தும் அதுக்கு மியூசிக், கண்ணன் நாராயணன் கூட உட்காந்து மியூசிக் க்ரியேட் பண்ணி அதோட ஒரு லிரிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்தது முழுக்க க்ரியேட் பண்ணது டேனி தான். இந்த ஸோ எல்லாருமே சேர்ந்து பேஷனேட்டாக இப்போ வந்து February 14th வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம்னா, என்னோட லென்ஸ் தலைக்கூத்தல் அதுக்கு எதுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய என்ன சொல்கிறது விசிபிலிட்டி இந்த படத்துக்கு இருக்குது. இந்த படம் எதுவுமே நடக்காதுன்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஐ மீன் கையிலேருந்து போயிடுச்சுன்னு நினச்சி உட்காந்துருந்த டைமில் இவ்வளோ போஸ்டர்ஸ், இவ்வளோ பேனர் அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் நான் திங்க் இந்த ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், அதுவும் என்னோட படத்தோட ஃபங்க்ஷனில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமான ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தனஞ்சயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட ஆர்மி, எனக்கு டோட்டலாக பக்கபலமாக இருந்த என்னோட டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவ்வளோதான், அங்கே முடிச்சிடுறேன். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் லாங். என்னோட கோ டைரக்டர் ரவி, நான் மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எழுதுவேன், அவர் தான் என்னை வந்து தமிழில் எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், சண்டை போடுவோம். ரவி மட்டும் தான் இங்கே இருக்கார், வேறு என்னோட ஏடிஸ் மற்ற நிறைய பேர் வரல. அதுக்கப்புறம் சிரில், டேனியோட தம்பி இன்னொரு ஏடி, அதுக்கப்புறமா தனா பிரேம் அப்படின்ற இன்னொரு ஏடி, வேறு பிரவீன் சொல்லிட்டு சமைச்சு போடுவான். அவன் பாருங்கள் சமைச்சு போடுவான், பட் அவன் டைரக்டராக வந்திருக்கான். இன்றைக்கி அவனால் வர முடியல, அவனுக்கு காலையில் பஸ் கிடைக்கல. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த படம் February 14th வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கியூர் லவ் சொல்கிற ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸோட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. இதை டெஃபினட்டாக எல்லார்ட்டையும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அண்ட் தேங்க்யூ ரவி. எனிவே இது உங்களோட என்ன சொல்கிறது கடமை, பொறுப்பு, அதையும் தாண்டி
ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலாக நான் வந்து இந்த படத்தோட லேடி மோகன்லாலை பற்றி பேசிட்டு நான் முடிச்சுக்கிறேங்க. தீபா அக்கா இதில் ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஷூட்டில் ஃபுல்லாக அவங்கள லேடி மோகன்லால் தான் கூப்பிடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட்